ஓடிக்கொண்டே இரு, எல்லைக்கோட்டை அடையாவிட்டாலும் உன் கால்கள் உறுதிப்படும். அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் பிரவீன், கிளாசிக் தமிழ் அகாடமி, சிதம்பரம். நம்ம கடந்த வாரம் டிஆர்பியில் ஒரு நியூஸ் பார்த்தோம். அதாவது கலந்தாய்வுக்கு பிறகு, பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு பிறகு அரசு பள்ளிக்கூடங்களில் 10,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்கிறதாக நம்ம தெரிந்து கொண்டோம். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் அரசு ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு நடந்தது. அதுக்கு பிறகு அந்த வேக்கன்சி லிஸ்ட் எடுத்து பார்த்தா இடைநிலை ஆசிரியர் பணியிடம் 5,786 இருப்பதாகவும், பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் 2,600க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருப்பதாகவும், முதுநிலை ஆசிரியரினுடைய காலி பணியிடங்கள் 2,000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். நிச்சயமாக ஆசிரியர் பணியிடங்கள், காலி பணியிடங்கள் நிரப்புவது என்பது நடக்கும். ஆனால் அது காலதாமதமாகுமே ஒழிய ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கப் போவது இல்லை. அது சட்டமன்றத்தில் கூட முதலமைச்சர் அவர்கள் 19,000 ஆசிரியர்களை பணி நியமனம் செய்வதாக அறிவித்திருந்தார்கள். அது ஜனவரி 26க்குள் நடக்கும் என்று சொன்னார்கள். இந்த ஆண்டு சில அறிவிப்புகள் வரலாம். டெட் தேர்வுக்கான அறிவிப்பும், பிஜிடிஆர்பிக்கான தேர்வு அறிவிப்பும் இந்த ஆண்டுக்கு அறிவிப்பு நிச்சயமாக வரலாம். அடுத்த ஆண்டும் தனியாக வரலாம். சட்டமன்ற தேர்தலை கணக்கில் வைத்து இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டு 2 ஆண்டுகளுமே தேர்வு நடைபெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதனால் அனைவரும் படிப்பதற்கு உகந்த இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தேர்வு வந்த பிறகுதான் படிப்பேன் என்ற ஒரு எண்ணத்துடன் இருக்காதீர்கள். அது அதிர்ஷ்டவசமாக ஜெயித்தால் மட்டுமே அதற்கு வாய்ப்பு. உழைப்பை நம்பினீர்கள் என்றால் இப்பொழுதே உழைக்கத் தொடங்குங்கள், படிக்கத் தொடங்குங்கள். நல்ல ஒரு வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.